கண்மணிஸ் நான் தான் லேனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நான் குளுட்டோதையான் டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி ஒரு லாங் வீடியோ தான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோல வந்து உங்க டவுட்ஸ் எல்லாம் வந்து நான் கவர் பண்றேன். அப்புறமா இந்த குளுட்டோதையான் டேப்லெட் மட்டும்தான் நான் எடுத்தேன்னா அதுக்கு மேல ஏதாவது டேப்லெட்ஸ் நான் எடுக்க போறேன்னா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க டவுட் எல்லாம் இந்த வீடியோல கவர் ஆகும் நான் நம்புறேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். முதல்ல நான் எந்த குளுட்டோதையான் டேப்லெட் எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதில் ஒரு டேப்லெட் நான் இப்போ வரைக்கும் வந்து ரிமைனிங் வச்சிருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ எடுக்கும்போது அந்த டேப்லெட்டையும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறக்கா ஒரு டேப்லெட்டோடய நான் இன்னும் அந்த பாட்டில் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா சிக் நியூட்ரிக்ஸோட குளுட்டோதையான் டேப்லெட்ஸ் தான். இது ஒரு ஜாப்பனீஸ் குளுட்டோதையான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொஞ்சம் பேர் வீடியோஸ் பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு அக்டோபர் மந்தில் அந்த டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வந்து உடம்புக்கு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் 13 days கிட்ட அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அட்மிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நேரம் இந்த ஸ்கின் கலர் அப்படியே டோட்டலாக வந்து டீப்பாக அதான் இருந்ததை விட டீப் டோனுக்கு போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அந்த ஸ்கின் லைட்னிங் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா குளுட்டோதையான் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அதோட பட்ஜெட் வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புளாலலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ அப்படியே தான் இருக்கும்போது தான் எனக்கு இந்த குளுட்டோதையான் டேப்லெட்ஸ் பற்றின ஒரு ப்ரொமோஷன் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அது எனக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது அவங்க வந்து ஒரு டெடிகேட் வீடியோ கேட்டிருந்தாங்க, அதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். ஸோ அதே டைமை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டேன். அதாவது வந்து 8 weeks கிட்ட அவங்க ட்ரை பண்ண சொன்ன அதே டைமை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எனக்காக வாங்கிக்கிட்டேன். 8 weeks தாண்டி நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டேன் அப்படின்னா 8 weeksக்கு நம்ம பிளான் பண்ணி டேப்லெட் வாங்க முடியாது. வாங்கும்போது ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா 20 tablets இருக்குன்னா நம்ம கரெக்டாக அதையும் தாண்டி தான் வந்து டேப்லெட் நம்ம கையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேப்லெட் தான் ரிமைனிங் 1 நான் அப்படியே வச்சுருந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி 8 weeks இத்தனை டேஸ்க்கு வந்து அப்படிங்கிறத நம்ம பாட்டில் வாங்கினதுக்கு பிறகு நம்மளால அந்த டேப்லெட்டை வந்து வேஸ்ட் பண்ணலாம் முடியாது, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் 8 weeks தாண்டிட்டேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் இந்த டேப்லெட் எடுக்கும்போது அந்த லென்த்தான ஃபார்ம், அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அதெல்லாம் அப்படி நான் வந்து லைன் பை லைன் எல்லாம் எதுவும் ரீட் பண்ணல. நான் என்ன பார்த்தேன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை பற்றி யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக அவங்க அஃபிஷியல் வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்ததெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ். அதாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாப்புலரான இன்ஃப்ளூயன்சஸில் இருக்கிற டாக்டர்ஸ் தான் அதில் இருந்து இதை பற்றி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ட்ரஸ்ட் பண்ணேன். அப்படின்னா கண்டதையும் வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஹெல்த்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல டாக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸோட ப்ரொமோஷன் அவங்க வெப்சைட்டில் இருந்ததை பார்த்தா நான் இதை ஆர்டர் பண்ணேன். டாக்டர்ஸோட ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது, அந்த பாட்டிலோட ஃப்ரெண்டில் ஒரு 2 லைன் இருக்கும், அதாவது 2 வேர்டு இருக்கும். அந்த வேர்டு மேலே இருந்து ட்ரஸ்ட்டில் தான் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். அதாவது நான் அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் ஒரு குளுட்டோதையான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே இல்லை, வேண்டாம் ரிஸ்க் ஆயிரும், பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இது எடுக்கிறதுக்கு அவர் பெர்மிஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ பாட்டில் டிஸ்பிளே, அதாவது பாட்டிலுக்கு மேலே ஒரு 2 வேர்டு இருக்கும், கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிளினிக்கலி ப்ரூவன் இருக்கும். இதை காட்டி தான் கிளினிக்கலி ப்ரூவன் தான். அப்புறம் அந்த டாக்டர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாம் அந்த பேஜில் காட்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் நீ வந்து ட்ரை பண்ண, அதாவது 2-3 டேப்லெட் எடுத்துக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை, உன் உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸையும் வரல அப்படின்னா நீ கண்டினியூ பண்ண. அந்த மாதிரி தான் அவர் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஆக்சுவலாக இது வந்ததுக்கு பிறகு எப்படின்னா இதோட டேஸ்ட், அதாவது இதை சாப்பிடும்போது இதை குடிக்கும்போது என்ன டேஸ்ட் அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு டேப்லெட் நம்மலாம் வந்து ஜெல்ஸ்லாம் ஐ திங்க் நம்ம கண்டிப்பாக அந்த நெஞ்செரிச்சலுக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நம்ம மெடிக்கலில் வந்து ஒரு டேப்லெட் வாங்கி குடிப்போம். அதாவது சும்மாவே சாப்பிடுவோம், தண்ணியில் போட்டுலாம் குடிக்க மாட்டோம், சும்மாவே அதை சாப்பிடும்போது ஒரு பிங்க் கலர் டேப்லெட், அதோட அதே டேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே உங்களுக்கு வந்து நான் எப்படி அந்த டேப்லெட் இருக்கும்னு காட்டுறேன். நான் இந்த வீடியோ வந்து எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. ஸோ நான் வந்து வார்த்தைகள்லாம் மாறி மாறி பேசினா தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டேப்லெட் இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேப்லெட் நான் இந்த மாதிரி லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டேப்லெட் அப்படியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி தண்ணி அதில் 250 ml தண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 250 ml என்னென்னலாம் எனக்கு தெரியாது, அந்த அளவெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் இந்த மாதிரி இதே கிளாஸ் சேம் கிளாஸில் தான் அந்த 8 weeks நான் கண்டிப்பாக பண்ணேன். இந்த மாதிரி டேப்லெட்டை உள்ளே போட்டதுமே
உங்களுக்கு தெரியுமா அந்த பபிள்ஸ் மாதிரி சம்திங் ஃபார்ம் ஆகுது. இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே செட்டில் ஆகும். செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இதை அப்படியே நம்ம வந்து குடிக்கணும். ஸோ நான் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு எப்படின்னா நான் இந்த குளுட்டோத்தியான் எடுக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து டிசம்பர் லாஸ்ட்ல இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அக்டோபர் மந்த்ல ஹாஸ்பிட்டல், நவம்பர் ஃபுல்லாக ரெஸ்ட், டிசம்பர்லேருந்து வீடு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் வந்து உப்பு தண்ணி. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குளுட்டோத்தியான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உப்பு தண்ணிங்கிறது வந்து கண்ட்ரோல், அதாவது ஹேர் ஃபால்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு உப்பு தண்ணி. நான் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டேன். ஒருவேளை எனக்கு விட்டமின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிலாம் கேட்டேன். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் தான் தண்ணியை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியும் தண்ணி வந்து உப்பு தண்ணி. குடிக்கிறதுக்கு அக்யூடாக் போட்டாச்சு. குளிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்படிதான் குளிச்சுட்டு இருந்தேன். ஹேர் ஃபால் அதிகமாக ஆனதும் ஹேர் அப்படி கட் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் பியூரிஃபைர் தண்ணி எடுத்து குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்து நான் குளுட்டோத்தியான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. இல்லை அப்படின்னா அந்த குளுட்டோத்தியான் டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும்னு நானே நினச்சிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தனால ஜனவரியில் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஓகே இது வந்து ஃபஸ்ட்டே இருக்கிறதுனால எனக்கு அதை வந்து சரி பண்ண தனியாக தான் நான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த குளுட்டோத்தியான் டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இந்த டேப்லெட் எடுத்திருக்கேன். டாக்டர்ஸோட ப்ரொமோஷன் அதெல்லாம் தாண்டி நிறைய வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அது வந்து ஜாப்பனீஸ் குளுட்டோத்தியான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். கூடவே வந்து யூவி ரேஸால இருந்த செல் டேமேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணுது. அண்ட் ஹெல்ப் இன் ரெடியூசிங் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், மெலனின். அப்புறம் வந்து ப்ரொமோட்ஸ் ஈவன் டோன் ஸ்கின். அதாவது ஸ்கின் வந்து லைட்னிங் ஆகணும் கொடுத்துருந்தாங்க. ஸ்கின் வந்து லைட்டிங் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆச்சு. உங்களுக்கு நான் வந்து பிஃபோர் ஃபோட்டோ அந்த ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தெரியும். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். நான் கண்டிப்பாக பிக்கை ஆட் பண்ணுறேன், இல்லைனா வீடியோவை கூட கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கின் லைட்னிங் ஆயிடுச்சு. எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் மேக்கப் போட்டிருக்கனால அதெல்லாம் தெரியாது. அதுவும் நான் வந்து வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷனில் நான் கம்மி பண்ணிட்டு தான் நான் குளுட்டோத்தியான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது குளுட்டோத்தியான் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதோட வந்து டோன் வந்து கொஞ்சமாக கம்மியாயிருச்சு. பிக்மெண்டேஷனோட டோன் கொஞ்சமாக கம்மியாயிருச்சு, ஃபுல்லாக போகலை. பட் ஸ்கின் என்ன ஆயிடுச்சு, ரிமைனிங் பிளேசஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா நான் மேக்கப் ரிமூவ் பண்ணேன். என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் என்னோட மேக்கப் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விசிபிளாக தெரியும். ஸ்கின் இந்த பக்கம் எல்லாமே அப்படி இருந்து ஸ்கின் லைட்னிங் ஆகி ஷேடு வந்து மீடியமில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபேர் ஷேடில் இந்த இடம்லாம் தெரியும். ஸோ எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது அது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி பொறுமையாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமே நான் ஸ்கின் லைட்னிங்காக குளுட்டோத்தியான் எடுத்திருந்தேன்னா என்னோட ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ஒரே டோனில் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷனுக்கு தனியாக நான் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது பொறுமையாக போகட்டும். மற்றபடி ஸ்கின் எல்லாமே வந்து எனக்கு வந்து இப்போ லைட்னிங் ஆனதுனால இது வந்து பொறுமையாக போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே டோனில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஃபேஸில் கொஞ்சம் இடத்துல ஒரு டோன், கொஞ்சம் இடத்துல ஒரு டோனில் இருக்குது அப்படின்னா முதல்ல இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2-3 அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதாவது க்ரீமை விட நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் டைம் எடுக்கும். இல்லை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் யாரையாவது பார்த்து இதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சு, அதாவது டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸை விட்டுருங்க. டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த உதடு பக்கத்துலலாம் வரும்ல டார்க்காக, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த குளுட்டோத்தியான் டேப்லெட் எடுங்க. அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி தான் நிறைய பேருக்கு டவுட். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னோட ஹேர் ஃபால் இப்போல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஹேர் ஃபால் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ ஹேர் ரீக்ரோத்துக்காக நான் வேற ஒரு டேப்லெட் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஆக்சுவலாக எனக்கு இது மேலே இருந்து பயம் போயிடுச்சு. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஹெல்த் இஷ்யூஸுக்கும் சரி எதுவுமே கிடையாது. நான் நிறைய பேர் இதை வந்து அப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோஷன் பண்ணியிருக்க டாக்டர்ஸ்லாம் நல்ல விதமாக பேசுவாங்க. அதே டாக்டர்ஸ் அதே டெர்மட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் டாக்டர்ஸ் தான், இவங்களும் டாக்டர்ஸ் தான். எனக்கு என்ன அப்படின்னா இது மேலே அது பயம் போயிடுச்சு. நான் ஒரு வாட்டி எடுத்துட்டேன், ஐ ஆம் சேஃப், எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த டாக்டர்ஸ் சொன்னதெல்லாம் உண்மை தான். அந்த டாக்டர்ஸ் வந்து நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்களா இருக்கும். பட் இந்த டாக்டர் சொன்னது தானே உண்மை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஒருத்தர் சொன்னது உண்மை, நான் ட்ரை பண்ணேன், நான் நல்லா இருக்கேன், ஸோ எனக்கு ஓகே. இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொமோஷன்லலாம் யாருமே பேசல. நான் கூகுள் பார்த்தேன், கூட வந்து இன்னொருத்தர்
சொன்னது எப்படின்னா, இந்த மாதிரி குளுட்டோன் டேப்லெட் எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு வந்து கன்சீவாக இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்க வேணாம். ஏன்னா நீங்கள் வேறு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. ஸோ இதுவும் கூட சேர்த்துக்க வேணாம். அந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிற நான் கேட்டேன். கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக டேப்லெட்ஸ் எடுப்போம். பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்க்காக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, வேற நோய் அதாவது வேற ஒரு பிரச்சனைக்காக மெடிசன் எடுக்கிறவங்க குளுட்டோதயான் எடுக்க வேணாம். இதான் எதுவுமே இல்லை, நான் இந்த மெடிசன் எடுக்கல அப்படிங்கிறவங்க இந்த டேப்லெட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதை நான் கேட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் எந்த இஷ்யூ அதான் என்னோட மெடிக்கல் இதெல்லாம் பிரச்சனைலாம் அக்டோபர்லேயே முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ நான் எந்த டேப்லெட்ஸும் எடுக்காதனால நான் தைரியமாக வந்து இந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் டேப்லெட். இப்போ பிங்க் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் மெடிக்கல் ஸ்டோரில் டேப்லெட் வாங்கும்போது இதே கலரில் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் அதாவது டேப்லெட் ஃபுல்லாகவே வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. அதுவே வந்து டிசால்வ் ஆயிரும். அண்ட் நம்ம வந்து ஸ்பூன் போட்டு கிளறிட்டுலாம் இருக்க வேண்டாம். அவ்வளோதான். இதை வந்து நான் லாஸ்ட்டு குடிக்கிறேன், நான் பேசி முடிச்சுட்டு குடிக்கிறேன். அண்ட் கூட வந்து இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் சேஃப் டு கன்சியூம், ஜென்டில் ஆன் ஸ்டொமக். நம்ம வயத்துக்கு வந்து எந்த ஒரு எரிகிற ஃபீலோ இல்லை இரிட்டேஷனோ எதுவுமே கிடையாது. இது குடிக்கும்போது ஒரு இதமான ஃபீல் தான் இருக்கும். அண்ட் ஹேஸ் நோ சைட் எஃபெக்ட். அவங்களே கொடுத்துருக்காங்க நோ சைட் எஃபெக்ட். அண்ட் மஸ்ட் பி ஆட் டு யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன், மோஸ்ட்லி லேடிஸ் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுக்கிற அதாவது இந்த டேப்லெட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஸ்கின்ல வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னு தேவை கிடையாது. அதாவது வைட்டமின் சி, நம்ம எல்லாருக்குமே வைட்டமின் சி பிடிக்கும், பட் இது எல்லாருக்குமே கிடையாது. பட் இந்த டேப்லெட் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியும் நம்மளோட ஸ்கின் வந்து லைட்னிங் ஆகிறதுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ப்ராடக்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் ஆகாட்டிலும் சரி, கண்டிப்பாக இந்த டேப்லெட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்புங்க, நான் நம்புனேன், நீங்களும் நம்புங்க. இட் இஸ் அவைலபிள் இன் டியூப் ஆஃப் 20. அதாவது ஒரு டியூப்ல வந்து அதாவது இந்த பாட்டில் வந்து எவ்வளோ டேப்லெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டேப்லெட். 20 டேப்லெட் வந்து 1980 rupeesக்கு நமக்கு வந்து நைக்கால இருக்கு, அமேசான்ல இருக்கு, நைக்கால இருக்கு. பட் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் நாங்களாம் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காதுங்க. உங்களுக்கு வேணும்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதோட மைக்கா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தான் 1980. இப்போ ஏதோ ஆஃபரில் போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நைக்கா வந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், 1000 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நீங்கள் ஏதோ போட்டிருந்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்சஸோட கூப்பன் கோட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கூட வந்து குளுட்டோதயான் ஆன்டி ஆக்சிடென்ட், இம்யூன் சிஸ்டம், வெல்னஸ், ஸ்கின் ஹெல்த், ஹேர் கேர், ஆன்டி ஏஜிங், சில்லார் ஹெல்த், இப்படி நிறைய இருக்குது. அதாவது இதை நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டைம் இருக்கிறவங்க அவங்களோட இந்த லிஸ்ட்டில் அதாவது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரீட் பண்ணல. இப்போ உங்களுக்காக தான் உட்காந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்த விஷயம் அந்த 2 தான், டாக்டர்ஸோட ப்ரொமோஷன்ஸ் அண்ட் கூட வந்து அந்த கிளினிக்கலி ப்ரூவன் அந்த மாதிரி ஒரு வேர்டு மட்டும்தான். ஸோ இந்த இவ்வளோதான். அப்படின்னா பயப்படுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இது எப்போ சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிஃபன் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு பிறகு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து குடிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அந்த 11 o'clock அந்த டைம்லாம் இருக்கும்ல, அந்த 11 o'clock நான் வந்து இதை குடிப்பேன். குடிச்சிட்டு உடனே வந்து அதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், ஒரு பவுல் ஃபுல்லாக. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், நம்ம இதை குடிக்கிறோம் எதுவும் ஆயிடக்கூடாது. நானே எனக்கு டாக்டர் ஆகிட்டேன். அதாவது 11 o'clock இதை குடிப்பேன். 11:30 என்ன பண்ணுவேன்னா பவுல் ஃபுல்லாக நட்ஸ் சாப்பிடுவேன். பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் வந்து திராட்சை பழம் இருக்குல்ல, உலர்ந்த திராட்சை, தமிழ் அதெல்லாமே வந்து தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். வேர்க்கடலை, நிலக்கடலை எல்லாமே தண்ணியில் ஊற போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து நட்ஸ் சாப்பிடுவேங்க. இவ்வளோதான் நான் வந்து 8 weeksல நான் பண்ணது. மற்றபடி எந்த ஒரு டயட் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பயம் இருந்தனால அது ஒரு தண்ணி நட்ஸ் சாப்பிட்ட உடனே எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் நான் இதை ஃபாலோ பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் அதாவது குடிக்கும்போது இரிட்டேஷன் எதுவும் கிடையாது. என்னோட ஒரு திருப்திக்காக நான் கொஞ்சம் நட்ஸு சேர்த்து சாப்பிடுவேன். செகண்ட் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 weeks மட்டும் எடுத்தால் போதுமா, கண்டினியூ பண்ணி எடுக்கணுமா அப்படின்ட்டு. எனக்கு நான் கேட்கும்போது எனக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 8 weeks போதும் அப்படின்னா, 8 weeks தாண்டி எனக்கு டேப்லெட் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக 8 weeks தாண்டி தான் முடிச்சேன். அதாவது கரெக்டாக 8 weeks பிளான் பண்ணி டேப்லெட் நம்ம கையில் இருக்குது, அதில் வாங்கினா கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். ஸோ நான் 8 weeks தாண்டி தான் வந்து டேப்லெட் எடுத்தேனே. பட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா 8 weeks மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு. போதும் தான் நான் நினைக்கிறேன். நான் 8 weeks தான் எடுத்தேன்.
முடிச்சு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோட பின்னாடி முதல்ல இருந்த என்னோட ஸ்கின் கலர் எனக்கு வரல. நான் எப்படி ஸ்கின் லைட்னிங் ஆச்சோ அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பர்சனலி வேண்டாம், ஒரு தடவை எடுத்துட்டோமா ஓகே, அதனால நமக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். நம்ம அதை விட்டுட்டோன்னா, இது சம்மர் டைம், கண்டிப்பாக வந்து இந்த டைம்லலாம் சீக்கிரமாக வந்து சன்டேன் ஆயிரும். எடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ஷேட் வந்து மாறிடும். ஸோ ஒரு வாட்டி ஸ்கின் லைட்டிங் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லை கண்டினியூஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டு பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது, பிராண்ட் சொல்லியிருக்கிறதே 8 வீக்ஸ் தான். நீங்கள் 8 வீக்ஸ் தாண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக கேட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 8 வீக்ஸ் மட்டும் எடுங்க. அப்புறம் நிறைய பேருக்கு டவுட், ஏன் தண்ணியில் போட்டு தான் குடிக்கணுமா, இல்லை அந்த டேப்லெட் சும்மாவே நம்ம நார்மல் தண்ணி போட்டே குடிச்சிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. வேண்டாம், ஏன்னா அந்த பாட்டிலே வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி சாப்பிடணும்னு இருக்கோ அப்படி மட்டும் எடுங்க அப்படின்னு அந்த பாட்டிலே ஒரு லைனில் இருக்கும். டு நாட் கன்சியூம் த டேப்லெட் டைரக்ட்லி, நாட் டு எக்ஸைட் த ரெக்கமெண்டட் டெய்லி யூஸ். அதே மாதிரி ஒரு நாள் ஒரே ஒரு தடவை அந்த டேப்லெட் எடுக்கணும். மொத்தமாக ஒரு மார்னிங் நான் குடிக்கிறேன், நைட்டு குடிக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க சொல்லியிருக்க 2 வார்னிங்ஸ் அப்படி தான் 2 வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேப்லெட் வந்து தண்ணியில் போட்டு தான் குடிக்கணும், சும்மா சாப்பிடக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு நாள் 1 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்குமா, மணி ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ட்ரை தான். அப்படின்னா இது வரைக்கும் அதை பற்றி ஒரு பேட் நியூஸும் நான் கேட்டது கிடையாது. இது எடுத்தும் எனக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு நான் கேட்கல. நான் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோட் பண்ணுற எல்லாத்துலேயுமே பார்த்தோம், கீழே இருக்கவங்க எல்லாம் லிங்க் வாங்கியோ, நான் என்கிட்டலாம் யார் லிங்கெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் வாங்கலைங்க. நான் அந்த அளவுக்கு கூட பெரிய ஆள் ஆகலை, அதாவது பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகலை. பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட லிங்க் வாங்குற எல்லாருமே கீழே அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது திட்டுறது, ஏதாவது கோவப்படுறது பண்ணியிருப்பாங்கல்ல. நான் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் பார்க்கல, ஒரு கமெண்ட் எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்டையும் பார்க்கல. ஸோ எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்காச்சு அந்த மாதிரி யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணா, இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரி யாருமே சொல்லலை. அதே மாதிரி பிரச்சனைகளை நான் அந்த பிராண்ட்லேருந்து பார்க்கல. ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஸ்கின் லைட்னிங் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து கலர் மேட்டர்ஸ் லாட். எல்லாரும் சொல்லுவாங்க கலர் மேட்டர்ஸ் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்கூல் டைம்லேயே வந்து நான் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து கலரால் நிறைய வந்து நான் பேஜ் வாங்கியிருக்கேன். அதாவது டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டான்ஸ் ஆடுற டைமில் வந்து நான் வந்து டீப் கலராக இருக்கேன், அதாவது நான் மீடியம் கலரில் தான் இருப்பேன். எங்கள் அப்பா மாதிரிங்க நான். எங்கள் அம்மா என்கிட்ட எப்போவும் சொல்லுவாங்க மஞ்சள் தேய்மான்னா எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் மஞ்சள் தேய்க்கும், நான் தேய்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அது நான் ஸ்கூலில் ஃபேஸ் பண்ணது, காலேஜ் ஃபேஸ் பண்ணதெல்லாம் என் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியுது. ஏன்னா எங்கள் அம்மாவெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், அந்த ஸ்கூல் வேணாம், இந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுக்கிறவங்க. ஸோ நான் எதுவுமே எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சீக்கிரமாக சொல்லிட மாட்டேன். எனக்கு ஆனால் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மீடியமாக தான் இருப்பேங்க, ரொம்ப டீப்பாக இருக்க மாட்டேன், மீடியமாக தான் இருப்பேன். அதுக்கே டான்ஸ் நல்லா ஆட தெரிஞ்சாலும் ஒயிட்டாக இருக்க பசங்களை தான் முன்னாடி நிற்க வைப்பாங்க, பின்னாடி நிற்க வைப்பேன். நான் இது எங்கள் அம்மா கிட்ட பேசலாமல் என்ன பின்னாடி நிற்க வச்சால் எங்கள் அம்மா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கலரால தான் என் பிள்ளைய பின்னாடி நிற்க வச்சாங்களே யோசிக்க, அது எப்படி என் பிள்ளைய பின்னாடி நிற்க வைக்கலாம், நீ அந்த டான்ஸுக்கு சேர வேணாம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா என்னை யாரும் வந்து டீக்ரேட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்களே தவிர எங்கள் அம்மா கலரால தான் என்னை பின்னாடி நிற்க வச்சாங்க அப்படின்னு எங்கள் அம்மா யோசிச்சிருக்க மாட்டாங்க. நார்மலாக அந்த டான்ஸ்க்கு நான் சேர்ந்துருக்க மாட்டேன். எந்த ப்ரோக்ராமில் நான் ஃப்ரெண்டில் இருக்கேனோ அந்த ப்ரோக்ராமில் தான் நான் சேருவேன். அப்படின்னா நான் என்னோட மைண்டில் ஓகே நான் மீடியமாக இருக்கேன், அதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, என்னால் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னா நான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ நல்லா ஆடலாமா, நான் பின்னாடி நில்லுமான்னு சொல்கிறது வேற. நீ நல்லா ஆடுற, பட் அவங்க வந்து ஒயிட்டாக இருக்காங்க, அவங்க நிற்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் பின்னாடி போய் நின்னேன்னா நானே என்ன சொல்கிறது, ஓகே நானே என்னை டிக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த ப்ரோக்ராமில் நான் சேர மாட்டேன். இதுதான் என்னோட கேரக்டர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மேட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கள நான் நம்ப மாட்டேன். நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் எனக்கு காலேஜ் வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது அப்படின்னா பிளாக்காக இருக்கவங்களையும் சரி, அதாவது டீப்பாக இருக்கிறவங்கள குத்தம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒயிட்டாக இருக்கிற பசங்களை பாருங்க, பக்கத்தில் ஒரு டீப்பாக இருக்கிற பசங்களை தான் ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஷைனாக தெரிவாங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளை வந்து கம்மி, அவங்களுக்கு கூட இருக்கும்போது அது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்கிட்ட வந்து கலர் மேட்டர் கிடையாதுன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம கூட இருக்க நம்மளை நேசிக்கிறவங்க கையில் தான் எல்லாமே இருக்கு. ஒருவேளை நம்மளை அவங்க வந்து கலர் பார்த்தா நேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும். இல்லை அப்படின்னா நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க நம்ம கலரை பார்த்து கிடையாது, நம்மளை பிடிச்சி போய் நம்மளை உண்மையாக அன்பாக இருக்கிறவங்கன்னா நம்ம ஒரு நாள் கூட நம்ம கலரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் மேரேஜ் ஆன புதுசில் கூட நான் அந்த கலரை பற்றி இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ஒயிட்டாக இருப்பார், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் நிறைய வந்து நானும் என் காதலையும் விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து கண்டுக்காமல் வருவேன்.
பட் இப்போ என் பசங்களை சொல்லும்போது, அதாவது என் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கலர் மேட்டர்ஸ் கிடையாதுமா, நீ படிமா, நீ போல்டாக இருமா அப்படிலாம் அவன்கிட்ட சொல்கிறது அளவுக்கு எனக்கு தெரியும் கலர் மேட்டர்ஸ், அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நான் ட்ரை பண்ணுறதெல்லாம் தூக்கிட்டு அவன்கிட்ட போவேன். அம்மா அப்ளை பண்ணுமா அவன் சொல்கிற ஒரே விஷயம், நான் இப்படியே இருக்கேம்மா, இதில் என்ன பிரச்சனை, எனக்கு தெரியும் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. பட் என்னால் அவனுக்கு டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நான் எதாவது சொல்லப்போ அவன் டீக்ரேட் ஆகக்கூடாதுன்ட்டு எதுவும் சொல்கிறது கிடையாது. பட் சொல்வேன், பாப்பா இந்த லைஃப் இந்த இப்போ இருக்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கலர் வந்து பெரிய பிரச்சனையாக கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அம்மா சொல்கிறத கேளும்ப. 2 days கேட்பான், 3rd day அம்மா வேணாம்மா நான் எதுவும் போடலாமா அப்படின்பா. பொண்ணுன்னா வற்புறுத்தியாக நான் போட்டு விட்டுருப்பேன், பையனை நான் எப்படி வற்புறுத்துறது? ஸோ கலர் மேட்டர்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கின் லைட்னிங் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. ஸ்கின் லைட்னிங் பண்ண வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. பட் கலர் மேட்டர்ஸ் கிடையாதுன்னு சொல்றவங்கல வந்து உண்மை கிடையாது. அது வீடியோக்காக பேசுறாங்க கலர் மேட்டர்ஸ் கிடையாதுன்னு. பட் டீப்பா நம்மளை காயப்படுத்துறவங்க நிறைய பேர், கலரை வச்சு காயப்படுத்துற நிறைய பேர் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளை காயப்படுத்துறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சரின்னு தோணுது? உங்கள் ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுமா பண்ணுங்க, ஸ்கின் லைட்னிங் பண்ண வேணாமா பண்ண வேணாம். அது உங்கள் சாய்ஸாக இருக்கணுமே தவிர மற்றவங்க சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ இதை குடிக்கிறேன். எனக்கு இப்போ ஆக்சுவலாக 11 o'clock கிடையாது. இது வந்து ஒரு டேப்லெட் நான் விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஒரு டேப்லெட் வந்து நான் தனியாக வச்சுருந்தேன். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறக்காக தனியாக வச்சுருந்தேன். இது குடிக்கிறதுனால எனக்கு இப்போ கண்ட டைமில் குடிக்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 3 o'clock ஆகுது. இந்த நேரத்தில் குடிக்கிறேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும், எனக்கு இது பயமே கிடையாது. அதான் நல்லா இருக்குங்க, ஜூஸ் மாதிரி தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எந்த டைமில் குடித்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரும் எதுவும் கிடையாது. நாங்கள் 11னா கரெக்டாக 11க்குலாம் டெய்லி குடிச்சிருக்க மாட்டேன். சில சமையல் இருக்கும், சில கண்டென்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த டைம்லலாம் நான் 11ல் குடிக்க மாட்டேன். மதியானம் சாப்பிட்டு குடிச்ச நாள் கூட இருக்குது. ஸோ நான் அதை வந்து உங்கள்கிட்ட தப்பான டைமில் குடிக்க வேணாம் குடிங்கன்னு சொல்லலை. நான் வந்து பை சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பை சான்ஸ் மிஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ குடிக்கிறவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக குடிங்க. பை சான்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், குடிக்க முடியாத டைமில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு எப்போ சாப்பிட்டாலும் சரி, நைட்டு மட்டும் வேணாம், மார்னிங்கும் மதியம் சாப்பிட்டது பிறகு 30 minutes தாண்டி குடிங்க. நைட்டு நான் இதுவரை குடிச்சது கிடையாது, நான் உங்களை நைட்டு குடிக்க வேணான்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக குடிச்சிட்டேங்க. இப்போ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் லைட்னிங்காக இப்போ இந்த பாட்டில் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி பாட்டில் ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுதான், ஹேர் க்ரோத்து வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. டேப்லெட்ஸ்னால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம தலைக்கு மேலே தேய்க்கிறது, சாப்பாடு அப்படின்னா பம்கின் சீடு, இந்த சன்ஃப்ளவர் சீடு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா வந்து ஹேருக்கு நல்லது, ஹேர் க்ரோத் ஆகும் நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி இந்த டைமில் வந்து நான் டேப்லெட்ஸை நம்புகிறேன். ஏன்னா டேப்லெட் வந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பிக் ஆட் பண்ணுறேன். அந்த பிக்கை பாருங்கள், பிங்க் கலரில் தெரியுது. கீழே கொடுத்துருக்காங்க ஹேர் ஃபால் கம்மியாகுது, ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். அதாவது 20 tablets கிடைக்குமா. இது அதிக பிரசங்கித்தனம் தான், ஹேருக்கு மட்டும்தான். என்னோட ஹேரில் வந்து க்ரோத் இருக்குது. அதாவது ஆலோவேரா ஜெல்லை தவிர நான் எதுவுமே வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. அதான் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கேன்னா ஆலோவேரா ஜெல்லை மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். அது ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மற்றபடி சாப்பிட்றதுல வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பேன், நட்ஸ் எடுத்துப்பேன், கீரை வகைகள் எல்லாம் எடுத்துப்பேன். பட் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஜனவரி மந்த்லேருந்து நான் என்னோட ஹேர் பிக்கை கொடுக்குறேன். இப்படி இருந்த ஹேர் தான் அப்படியே வந்து லாங் ஹேர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஹேர் வந்து பேபி ஹேர்ஸ்லாம் க்ரோ ஆகி இங்கே வரைக்கும் வரும்போது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி. பட் எனக்கு இது பத்தாது. அதாவது என்னோட ஹேர் வந்து இன்னும் அதிகமாக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்காதுல்ல. ஸோ இப்போ இந்த ஏஜில் வந்து ஹேரை க்ரோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னத்தே நிறைய விஷயம், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக கீழே வரைக்கும் இருக்கும். என்னெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்களோ அது எல்லாமே நான் சின்ன வயசில் கேட்கவே இல்லை. இப்போ அது எல்லாத்தையும் வந்து திரும்ப பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லா வழியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னா இப்போ இதில் வந்து இந்த டேப்லெட் வந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நான் டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகு அந்த டேப்லெட் வந்து எனக்கு ஹேர் க்ரோத் உண்மையிலே ஆச்சா, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவேன், டீட்டெயிலாக வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் எல்லாத்தையுமே வந்து லாங்காக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா சில லேடிஸ்க்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பப்ளிக்காக கேட்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே ஃபாலோவர்ஸ்லாம் அவ்வளோ கிடையாதுங்க. நீங்கள் தைரியமாக வந்து டிஎம் பண்ணுங்க, நான் டிஎம்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது இருக்கா மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கண்மணிஸ்.